உலகத்தின் சத்தங்கள் எல்லாம் அடங்கி ஒரு நிசப்தமாலும் ரகசியமான நேரம் ஒன்று இருக்கு. இரவோட கடைசி 3ஆம் பகுதி. இந்த உலகமே ரொம்ப அமைதியா தூங்கிட்டு இருக்கும். வீதிகள் எல்லாம் காலியா இருக்கும். விளக்குகள் மங்கி இருக்கும். மனுஷங்க எல்லாரும் அவங்க உலக கவலைகளை எல்லாம் மறந்து ஆழ்ந்த தூக்கத்துல இருப்பாங்க. ஆனா அந்த இருள் சூழ்ந்த நேரத்துல வானத்துல பலருக்கும் தெரியாத ஒரு மாபெரும் ரகசியம் நடந்துட்டு இருக்கு. இறைவனுக்கும் ஒரு அடியாருக்கும் இடையிலான ஒரு அழகான தொடர்பு அப்போதான் தொடங்குது. நம்ம வாழ்க்கையில சில வழிகளை நம்ம எந்த மனுஷங்க கிட்டயும் சொல்லவே முடியாது இல்லையா? நம்ம சிந்தும் சில கண்ணீர் துளிகளை யாருமே பார்க்க மாட்டாங்க. பகல் முழுக்க எல்லார் முன்னாடியும் சிரிச்சு சமாளிக்கிற ஒருத்தர் கூட இரவோட இருள்ல தனிமையில உடைஞ்சு போயிடுவார். அந்த அமைதியான வலிக்கு, அந்த மறைக்கப்பட்ட கண்ணீருக்கு உண்மையான மருந்து எங்க இருக்கு தெரியுமா? அந்த இருள் சூழ்ந்த இரவுல தான் இருக்கு. சரியா அந்த நேரத்துல ஒரு முஃமின் எழுந்து நிக்கிறாரு. அவர் தன்னோட மொபைல் போனை எடுக்கல, தனக்கு ஆறுதல் தேடி எந்த மனுஷங்களும் கால் பண்ணல. அவர் நேரடியா ரப்ப அழைக்கிறாரு. அதுக்கு பேருதான் தஹஜ்ஜுத். இது ஏதோ ஒரு சாதாரண தொழுகை கிடையாது. உடைந்த இதயங்கள் அல்லாஹ் கூட தனியா பேசுற ஒரு புனிதமான நேரம். உலகமே தூங்கும்போது ஒரு அடியார் மட்டும் தன்னோட ரப்புக்காக முழிச்சிட்டு இருக்கிற அந்த தருணம் இருக்கே, அது ரொம்ப ரொம்ப மகத்தானது. ரமலான்ல மட்டும் இல்லைங்க, வருஷத்துல இருக்கிற ஒவ்வொரு இரவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான். வந்து தன்னுடைய அடியார்களை பார்த்து கேட்கிறான், என்னை அழைப்பவர்கள் உண்டா, நான் பதில் கொடுக்கிறேன். என்னிடம் மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா, நான் மன்னிக்கிறேன். என்னிடம் தேவைகளை கேட்பவர்கள் உண்டா, இதோ வழங்குகிறேன். உலகத்துல எந்த ஒரு அரசனாவது தன் மக்கள் கிட்ட இப்படி கேட்பானா சொல்லுங்க? நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவங்க. இருந்தும் கூட அவங்களோட கால்கள் வீங்குற வரைக்கும் இரவு முழுக்க தஹஜ்ஜுத் தொழுதாங்க. இந்த ரகசிய தொழுகை மேல அவங்களுக்கு இருந்த ஈடுபாடு அப்படிப்பட்டது. நமக்காக ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணத்தை அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. குர்ஆன் இத ரொம்ப அழகா சொல்லுது. அவங்க இரவுல ரொம்ப கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க. விடியற்காலைகள்ல இறைவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. குர்ஆன்ல இன்னொரு இடத்துல வருது, இரவோட ஒரு பகுதியில உபரி தொழுகையான தஹஜ்ஜுத் தொழுங்க, இது உங்கள புகழுக்குரிய நிலைக்கு உயர்த்தக்கூடும். இரவோட அந்த அமைதியான நேரத்துல ஆழமான வழியோட நீங்க துவா கேட்கும்போது அந்த துவா வானத்தை ரொம்ப வேகமா போய் அடையுது. அதனாலதான் தஹஜ்ஜுத் தொழுகைய முஃமின்களோட ரகசிய ஆயுதம் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க. நபிகள் நாயகம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரு அடியான் கேட்கும் துவா இந்த 3 வழிகளில் ஏதாவது ஒன்றில் கட்டாயம் ஏற்கப்படும். ஒன்று நீங்க கேட்டது இந்த உலகத்திலே உங்களுக்கு கிடைக்கும், இல்லையா மறுமைக்காக உங்களுக்கு ஒரு மாபெரும் நன்மையாக அது சேமிக்கப்படும். அதுவும் இல்லையா உங்களுக்கு வர இருந்த ஒரு பெரிய ஆபத்து நீங்க கேட்ட அந்த துவாவால தடுக்கப்படும். இந்த உலகத்தோட சாதாரண ஆட்சியாளர்களை பார்க்கணும்னா கூட நாம பல நாட்கள் பல மணி நேரங்கள் காத்துட்டு இருக்கணும். ஆனா அனைத்து உலகங்களின் இறைவன் ஒவ்வொரு இரவும் உங்கள்கிட்ட பேச காத்துட்டு இருக்கான். இறைவன் தானே இறங்கி வந்து நம்மளை கேட்கறான். இதை விட ஒரு பெரிய பாக்கியம் இருக்க முடியுமா? இவ்வளோ பெரிய வாய்ப்பு ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கும் போது அற்பமான உறக்கத்தை விட நமக்கு எது அவ்வளோ முக்கியமாகிடுச்சு? இது நாம ஒவ்வொருத்தரும் நம்மளை நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. உங்களை படைத்தவனே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது நீங்க ஏதோ ஒரு அற்பமான தூக்கத்துக்காக அதை தவற விட போறீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.